ஓகே ப்ரோ, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் ஏன்னா எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் எதுக்குன்னா, அந்த விண்வெளி நாயகா சாங் வந்து அது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி எந்த சீனும் இல்லைன்றது தான் என்னுடைய டிசப்பாயின்மெண்ட்டு. மற்றபடி ஓகே, ஆஸ் ஏ மணிரத்னம் மூவியாக ஓகேவா தான். ஸ்லோ தான். மணிரத்னம் மூவி நம்ம ஃபாஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா, அவருக்கு ஏற்ற அந்த டைலாக்ஸு அது எல்லாமே இருந்தது. காம்பினேஷன்ஸ் நல்லா இருந்தது, இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாமோன்ற கொஞ்சம் ஃபீல் இருந்தது. அதெல்லாம் தலைவர் மியூசிக் நம்ம குறை சொல்ல முடியாது, அது பெரிய சம்பவம் தான். பாட்டே வரல, ஆமாம், அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். எஸ்பெஷலி அந்த இந்த தி சாங்லாம் படத்தில் அது வரவே இல்லை, அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு. மெயினாக டிசப்பாயின்மெண்ட் ஆனது எனக்கு அந்த விண்வெளி நாயகா சாங்குக்கு வந்து சீன் இருக்கும்னு நினச்சேன். அது வந்து கடைசியாக பாட்டில் இது டைட்டில் கார்டாக என் டைட்டிலாக வந்தது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். ரிஷா கேரக்டர் வந்து ஓகே ப்ரோ, ஏதோ சொல்கிற மாதிரிலாம் இல்லை, ஓகேவா இருக்குது, அவ்வளோதான். பெருசாக இம்பேக்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. பேசிக்கலி மணிரத்னம் மூவிஸில் உமன்ஸ் கேரக்டர்லாம் பெரிய இம்பேக்ட் இருக்கும், அந்த இம்பேக்ட் தரல. பார்ப்பாங்க, பட் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஸோ அதனால் தூக்கிடுவாங்கன்னு கொஞ்சம் நினைக்கிறேன். பட் மணிரத்னம் மூவி ஸ்லோவாக தான் இருக்கும். மணிரத்னம் மூவி பிடிச்சவங்களுக்கு மேபி பிடிக்கலாம், எனக்கு ஓகே தான், பிடிச்சிருக்கு. பட் ஆனால் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு நான் எஸ்டிஆரோட ஃபேனாக போய் பார்க்கும் போது அவருக்கு அந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பிக் ஸ்க்ரீனில் எஸ்டிஆரை பார்க்க போகிறோன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் போலையா, அது ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுவும் எஸ்டிஆர் வர ஒரு சீனுமே வேறு லெவலில் இருந்தது. எனக்கு கமலஹாசன் சார் அண்ட் எஸ்டிஆர் சாரோட ஃபைட் சீன் இருக்கும், அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல ப்ரோ. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஓகே, மூவி வந்து எந்த இடத்துல டேர்ன் ஆகுது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வல்ல பிஃபோர் இன்டர்வல்லே நமக்கு தெரிஞ்சிடும். எஸ்டிஆர் வந்து வில்லனா காட்டி, லைக் ட்ரைலர்ல வந்து எஸ்டிஆர் வந்துட்டு நெகட்டிவ் ஷேட்ஸ்ல காட்டியிருப்பாங்க. அண்ட் ஸ்டார்டிங்ல நல்ல மூவிலயுமே நெகட்டிவ் ஷேட்ஸ்ல தான் இருக்கும். எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு எஸ்டிஆர் இருக்குது மூவி ப்ரோ? நம்ம நெகட்டிவா இருக்காரு, நம்ம இது வரைக்கும் அவர் ஒரு சாக்லேட் பாயா பார்த்துருப்போம், மன்மதனா பார்த்துருப்போம், அந்த மாதிரி பார்த்துருப்போம். பட் வில்லனிசம் எஸ்டிஆர் அழகா தான் இருக்காரு ப்ரோ, அதுலயே அழகா தான் இருக்காரு. அதுவும் ஒரு லுக்ஸ் இந்த மூவில சொல்லவே தேவையில்லை ப்ரோ, வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் எஸ்டிஆர் அந்த டைலாக் ஆப்டா இருந்திருக்காரு, இனிமே நான் தான் இங்க ரங்கராஜ சக்திவேல்னு சொல்லியிருப்பாரு இல்லையா. அந்த எப்படி சொல்றது, ஒரு இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு சீன்ல ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு ப்ரோ, நான் தான் இங்க, நான் தான் அதை பண்ணன்ட்டு ஒரு கெத்தா வருவாரு ப்ரோ, அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு ப்ரோ மூவி. அதே கெத்தோட நீங்க அந்த டைலாக் ஒரு மாதிரி சொல்ல முடியுமா? ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, சும்மா ட்ரை பண்ணுங்க, டைலாக் சொல்லுங்க, என்ன டைலாக்னு. என்னது, நான் தான் கொன்ன ரங்கராஜன், நான் தான் இங்கே ரங்கராஜன் அப்படின்ற மாதிரி வந்திருக்கோம். அந்த டைலாக் அவர் சொல்லும் போது வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ. த்ரிஷா மேம்க்கு நம்ம அவ்வளோவா நிறையா ரோல்ஸ் இங்கே எதிர்பார்த்து, பட் அவங்களோட ரோல் வந்து அவங்களுக்கு ஆப்டாக இருந்துச்சு இந்த மூவியில். நம்ம ஒரு ட்ரைலரில் அவங்களுக்கு இந்த ரோல் தான் இருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிருக்கோம் இல்லையா, அது மாதிரி தான் இருந்தாங்க. என்ன சொல்கிறது, இனிமே நான் தான் ரங்கராஜ சக்திவேல் அப்படி சொல்லுவார். ஸோ அந்த டைலாக் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு. அது வந்து எதுக்காக சொன்னார்னா அதுக்கும் கதையில் தான் இருக்குது. ஓகேங்களா, சீரியஸாக 2 பேரும் நல்லா இருக்குங்க, 50-50 வேற லெவல் நடிச்சிருக்காங்க. 2 பேரும் ஈக்குவலாக ஸ்பேஸ் கொடுத்து நடிச்சிருக்காங்க, நல்லா வந்திருக்கு படம். படத்தை பார்த்து சொல்லுங்க, எல்லாமே லேக் இருக்கு எல்லாமே சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது. சீரியஸாக நல்லா இருக்கு. அது 2 வாட்டி 3 வாட்டி பார்க்கும்போது தான் உங்களுக்கு நிறைய உள்ள பதியும், அதுதான் விஷயமே. ஆக்சுவலாக வந்து படத்தை வந்து எப்பவுமே கம்பேர் பண்ணி தான் பேசுவாங்க மக்கள், அது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான். அது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரும்போது அது இல்லையே காரம் சார் இல்லையேன்னு கேட்பாங்க. பட் ஆனால் இந்த கதை கரெக்டாக இருக்கு. ஆக்சுவலாக பேர் வந்து குட்டி. ஸோ எஸ்டிஆர் அண்ணன் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறதுனால என்ன குட்டி எஸ்டிஆர் தான் கூப்பிடுவாங்க, அதனால தான் தலைவன் வந்து இப்படி சொல்கிறோம். வேற லெவலுங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காரு சார் அவர். சரிங்களா, ஓவரால் ஓகே இஷ் படம் தான் ப்ரோ. பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை, பட் ஓகே பார்க்கலாம் அந்த மாதிரி, அவ்வளோதான். அவங்க 2 பேர் காம்பினேஷன் அதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ. மற்றபடி ஏஆர் ரஹ்மான் மியூசிக்லாம் செம்ம ப்ளஸ், அவங்க ஆக்டிங்லாம் ரொம்ப ப்ளஸ். அவங்க ஆக்டிங்காக வந்து பார்க்கலாம். ஆமாம் டிசப்பாயிண்ட். ஆக்சுவலாக படம் செகண்ட் ஹாஃப் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டு. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது படம். நினச்ச அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. இந்த ஃபஸ்ட் ஷோ வந்து கஷ்டப்பட்டு தூங்கி எழுந்து ரெடியாகி வந்து உட்காந்து பார்க்குற அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது, விக்ரம் மாதிரி இருக்கும், இல்லை அந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும்ட்டு, அதுவும் மணிரத்னம் காம்போ விட. ஸோ சாட்டிஸ்ஃபை பண்ணல, அவ்வளோதான் சொல்லலாம். அவங்க ரெகுலராக நல்லா தானே பண்ணுறாங்க. இப்போ நிறைய படம் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அவங்க நல்லா தான் இருக்காங்க. இல்லை, நான் இதை விட நாயகன் ரீரிலீஸ் பண்ணாலே அது மாஸ்டர் பீஸ்.
அந்த காம்பினேஷன் திரும்ப வந்தபோது நம்ம அதிகமாக தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், கம்மியாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம்ல. இது கம்மியாக இருக்குது, அதுதான் பிரச்சனை.